கொண்டு செய்வார், ஒரு தீர்மானத்தை கொண்டு செய்வார். உலகமே எதிர்த்தாலும் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை தான் கர்த்தர் செய்வார். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை வானத்தையும் பூமியும் உண்டாக்கினது. அது மற்றது எல்லாமே அது உள்ள இருக்கிறது தான். அது உள்ள இருக்கிறவங்க யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை, வெளியே இருக்கிறவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். வெளியே இருக்கிறவர் என்ன சொல்லிட்டாரோ அதான் உள்ள நடக்கும். அவர் சொல்லிட்டாரு எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமுக்கு வரும், வந்துடுச்சு, அவ்வளவுதான். இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன நினைச்சுக்கணும் தெரியுமா? ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கணும், நமக்கு விரோதமா யார் என்ன கூட்டம் கூடினாலும், யார் என்ன சொன்னாலும், நான் சொல்றேன் மருத்துவத்துல என்ன சொன்னாலும் அல்லது சட்டம் என்ன சொன்னாலும், என்னதான் நீதிமன்றங்கள் என்னதான் உங்களுக்கு விரோதமாய் காரணங்கள் வக்கீல்கள் யார் என்ன சொன்னாலும், ஒண்ணு மட்டும் வச்சுக்கோங்க, கர்த்தர் உங்ககிட்ட என்ன சொன்னார்னு பாருங்க. அந்த வாக்கு தத்தம் மட்டும்தான் நடக்கும். அதுக்கு விரோதமா நடத்துறதுக்கு இந்த பூமிக்குள்ள யாருமே இன்னும் ஒரு ஆள் கூட கிடையாது. ஏன்னா நமக்கு வாக்கு பண்ணினவர் பூமிக்கு வெளியே இருக்கிறவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். 100%. 3000 வருஷம் கழிச்சு ஒரு பட்டணத்தை அதே ஸ்தானத்துல தலைநகராய் மாத்த அவரால் முடியுமானால் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தையும் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவ்வளவுதான். யார் சொல்ல, நான் எப்பவுமே நினைச்சுப்பேன், எங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், எனக்கு நடந்த ஒரு சம்பவம். நாங்க ஒரு இடத்துல, நான் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். நாங்க ஒரு இடத்துல குடியிருந்தோம். நாங்க ஒரு 30 வருஷமா அங்க இருந்தோம், கடை வச்சிருந்தோம். அப்போ அந்த வீட்டுக்காரங்க வந்து சொன்னாங்க, நாங்க கடையை விற்க போறோம், நீங்க காலி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்ப நாங்க சொன்னோம், நீங்க கடையை விற்க தானே போறீங்க, 30 வருஷமா இருக்கிறோம், என்ன வேலைன்னு சொல்லுங்க, நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அப்ப அந்த வீட்டில் இருந்த ஒருத்தர் சொன்னாரு, எங்களுக்கு நீ குடி வந்துட்டு எங்களை வாடகை கொடுத்துட்டு ஓனராக பார்க்குறியா, பிச்சைக்காரனுக்கு கூட கொடுப்பேன், உனக்கு கொடுக்க மாட்டேன்னாரு. இதே வேர்டை சொன்னார், சேம் வேர்ட் சொன்னார். பிச்சைக்காரனுக்கு கொடுப்பேன், உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அப்போ எங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். இப்போ எங்க அம்மா சொன்னாங்க, என்னப்பா இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, 30 வருஷமா பழகியிருக்கோம், டெய்லி பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், விற்க தானே போறாங்க, நம்ம போய் கேட்கலையே, யாரோ ஒருத்தருக்கு விற்க போறாங்க, அதை நம்ம கிட்ட கொடுத்தா என்னப்பான்னு. அப்போதானே ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட சில காலங்கள் ஆயிருந்துச்சு. இப்போ நான் போய் ஜெபம் பண்ணேன், எனக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணாரு, இது ஆண்டவர் பண்ண வாக்கு, அவங்களே கொண்டு வந்து கொடுப்பாங்க, வாங்கிக்கோ, நீ இனிமேல் கேட்காதன்னு சொன்னார். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. அப்போ நான் ஊழியக்காரன் கிடையாது, எனக்கு ரொம்ப ஆவிக்குரிய அனுபவம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி, அதாவது இன்னைக்கும் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற அளவு கூட அன்னைக்கு கிடையாது, அதை சொல்ல வரேன். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க, நீ வாங்கிக்கோன்னாரு. இதை போய் நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், ஆண்டவர் சொல்றாருமா இந்த மாதிரி அவங்களே கொடுப்பாங்களாம், வாங்கிக்க சொல்றாருன்னு. எங்கள் அம்மாவுக்கு நம்பிக்கை இல்லை, என்னப்பா சொல்ற, அப்போல்லாம் பைக் தான், நானும் எங்கள் அம்மா பைக்கில் உட்கார வச்சு பேசிக்கிட்டே போகிறேன், இல்லைம்மா பயப்படாதீங்கன்ட்டு சொல்லிட்டு மறுநாள் காலையில் கடைக்கு வரோம், வாசலில் செங்கலை கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க, மண்ணு கொட்டியிருக்காங்க. கடையை இடிச்சிட்டு நாங்கள் கட்ட போகிறோம், 3 மாதம் தான் டைம், எல்லா பொருளும் வாங்குறோம், வெளியே போங்க அப்படின்றாங்க. எங்கள் அம்மா கேட்டாங்க, என்னப்பா ஆண்டவர் கொடுப்பாருன்னு. ஆண்டவர் சொன்னார் கொடுப்பேன்னு, அவ்வளோதான். 3 மாசத்துல கட்ட போறேன்னு சொன்னாங்க. நாங்கள் 3 மாசத்துல கடையும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல, இடிச்சா இடிச்சிட்டு போட்டோம். ஆனால் சொன்னது கர்த்தர், அவ்வளோதான். கரெக்டாக 3 மாசம் ஆச்சு. பிச்சைக்காரனுக்கு கொடுத்தாலும் கொடுப்பேன்னு சொன்ன ஆள் செத்து போச்சு. வயசானவங்க தான், அவங்களுக்கு வயசாகி செத்துட்டாங்க. அவங்க செத்த உடனே அவங்களுக்கு 8 பசங்க. அந்த 8 பசங்களும் ஆளுக்கு வேறு தான் பிரிஞ்சுட்டாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் என்ன செஞ்சுட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்க. இப்போ எங்கள் கடை, நாங்கள் இருந்த இடம் அந்த 8 பேரில் ஒருத்தருக்கு பாகமாக மாறிடுச்சு. கர்த்தருடைய இந்த உலகத்தில் சொல்லும் போது ஸ்க்ரீன் பிளேம்பாங்க, கர்த்தருடைய அந்த திட்டம் நடத்துதல் எப்படி இருக்கு பாருங்கன்னு சொல்கிறேன். 8 பேருக்கு பிரிச்சுட்டாங்க. எங்கள் கடை ஒரு ஆளுக்கு போயிருச்சு, அவர்கிட்ட போயிருச்சு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பயங்கரமான குடிகார். காலையில் கடைவாசலில் உட்காந்து 1960 உள்ள பாட்டை பாட ஆரம்பிப்பார். நல்ல நல்ல பாட்டாக பாடுவார். நம்ம வேறு அப்போ தான் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கோம், நம்மளை அறியாமலே பாட்டு வேறு நமக்கும் வரும் இல்லையா. அவர் பாடும்போது நம்ம அப்போ தானே வந்திருக்கோம், 2 பாட்டை பாடிட்டு அவர் போயிடுவார், நமக்கு அந்த நாள் ஃபுல்லாக பாட்டு வாயிலே இருக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனை. நமக்குள்ள சில ஆட்களுக்குலாம் சில விஷயத்தை கேட்டால் அது என்ன செய்யும், மைண்டில் ஓடிட்டே இருக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் பயங்கர குடிக்கார். காலையில் குடிச்சிட்டு ஆரம்பிச்சிருவார், 6, 6:30 ஆரம்பிச்சிருவார். அப்படியே ஆரம்பிச்சு பயங்கரமா இப்படியே ஒரு 1.5 வருஷம் போச்சு. அப்புறம் ஒரு நாள் சர்ச்சில் போய் உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறேன், அந்த ஆள் உட்காந்துருக்காரு, பாட்டு பாடுறவர் என் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. நான் கேட்டேன், நீங்க எங்க இங்க அப்படின்னு. அவர் கேட்டார், நீ எங்க இங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் இங்கே ஒரு 10 வருஷமா, கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா இங்கே தான் வந்துகிட்டு இருக்கேன். அவர் சொன்னார், நான் இப்போ ரட்சிக்கப்பட்டு இப்போ தான் 2 மாதம் ஆகுது, இங்கே தான் வந்துகிட்டு இருக்கிறேன்னாரு. அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டு 2 வருஷம் ஆச்சு திருப்பியும். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னை கூப்பிட்டாரு, இந்த கடையை நான் கொடுக்கலான்னு இருக்கிறேன், வாங்கிக்கிறியானார். கர்த்தருடைய வார்த்தை 100% ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறும். அவர்களே கூப்பிட்டு கொடுப்பாங்க, வாங்கிக்கனாரு. ஆகிறதுக்கு 4 வருஷம் ஆச்சு. ஆனால் காத்திருக்கணும் பொறுமையாக. கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் நடக்கும். யார் என்ன சொன்னாலும் கவலைப்படவே கூடாது.
ஆயிருச்சு, முடிஞ்சிருச்சு, நடந்துருச்சு, அவ்வளவுதான், இதோ முடிஞ்சிருச்சும்பா. போடான்னு சொல்லிடணும். போடா சொல்லிடாதீங்க. அதுக்கப்புறம் பிரதர் என்ன போடா சொன்னாரு, நான் எதையாவது ஒன்று சொல்ல அது பிரச்சனை வேற மாதிரி ஆயிடுது. இப்போ திடீர்னு ஒரு சீனியர் பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணாரு, தம்பி உன்னால என் குடும்பம் சர்ச்சில் ஒரு குடும்பம் பிரிஞ்சிருச்சு பாருனாரு. ஏன் ஆண்டவரே, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. பாஸ்டர் என்ன சொல்றீங்க என்ன, நீ தானே சொன்னீங்கப்பா கர்த்தர் பயன்படுத்துறாருன்னா ஆவியானவர் இயேசுவை பிரித்து கொண்டு வனாந்தரத்துக்கு போனாருன்னு சொல்லி, அந்த மாதிரி ஆண்டவர் கொஞ்சம் பிரிவினையை உண்டாக்க. நான் சொன்னது ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் பிரித்து கொண்டு போய் தனிப்பட்ட முறையில் உனக்கு போதிப்பாருன்னு. அந்த அம்மா வீட்டில் இருக்கிற அம்மா என்ன சொல்லிருச்சு, ஆண்டவர் என்னை பயன்படுத்த போறாரு, உன்னை விட்டு போக சொல்லி எம்டி ஜெகன் சொல்லிட்டாருன்றுச்சு. இப்போ அவர் கேட்குறாரு, நீ தான் போக சொன்னியாம். எனக்கு அவர் சர்ச்சு எங்கேயோ கிடக்கு, நான் எங்கேயோ கிடக்கேன். இதில் யோசிச்சு பாருங்க, சில நேரத்தில் சில ஆட்கள் சில விட்டு என்ன செய்யுது, தப்பாக புரிஞ்சுக்குது. அதனால சொல்கிறேன், போடானா போடா சொல்லிடாதியா. யாராவது வந்து சொன்னால் சோத்திரன்ட்டு போயிருங்க. உங்களுக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ அதான் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு வாக்கு பண்ணிடுது சர்வ வல்லமை உள்ள தேவன். அவங்களுக்கு வாக்கு பண்ணுறது உலகத்தில் சொல்கிறது மனுஷன். அவன் 70-80 போயிடுவான். இவர் நித்திய தேவன். இந்த வார்த்தை மாறவே மாறாது. அல்லேலூயா. எப்போ உங்களுக்கு தோணாலும் இப்படி மனசில் வச்சுக்கொள்ளுங்க, 3000 வருஷம் கழிச்சு எருசலேமை அதே ஸ்தானத்தில் கர்த்தரால் கொண்டு வந்து நிறுத்த முடியுமானால் எனக்கு சொன்ன வார்த்தையும் கர்த்தரால் முடியும் அப்படின்னு விசுவாச அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை 100% அப்படியே செய்வார்.